உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். 2026 ஆண்டு ஆரம்பமாகிவிட்டது. அடுத்த முதலமைச்சர் யார்? ஏப்ரல் மே மாதத்தில் தேர்தல் வர இருக்கிறது. அது அடுத்த முதலமைச்சர் யார் என்பது எல்லோரும் அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா கட்சிக்காரங்களும், அதாவது வயசான காலத்தில் நடக்க முடியாமல் இருக்காது கூட நடைபெற்று போறாரு. நடப்பயணம், நான் முதல்வருக்கு ஒழிப்பேன், அதை ஒழிப்பேன், இதை ஏதாவது நடப்பயணம். இவரோட மாநாடு, இவரோட மாநாடு, இவரோட மாநாடு கொடுத்து கூட்டுறாங்களாம். ஒரு அம்மா வந்து நான் கனவு இறந்ததுக்கு கனவு அமைதியாக அஞ்சலி செலுத்தினா அது ஒரு ஊர்வலம். அங்கிருந்து ஊர்வலம் கூட்டு வந்து அவங்க ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க. எல்லாமே எதற்காக? பணம் பணம் காசு தொட்டு மணி 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 மறந்துக்காகத்தான். நடைபயிற்சி ஒரு போறாரு போறாரு. மக்கள் இருக்கான்னு சொல்லிட்டு அவரே தான் 4 சீட்டு கொடுங்க, எனக்கு ஒரு 400 கோடி கொடுங்க வாங்க பாக்குறாரு. மாநாடே நடத்துறாரு. மக்கள் அவரே தான் பேரம் பேசுறது. எல்லாமே இப்படித்தான். அதாவது பெரிய கட்சி கிட்ட பேரம் பேசி தொகுதி வாங்குறதுக்கு. தொகுதி மட்டும் கிடையாது. நான் தொகுதினா 4 ஒரு 300 கோடி 200 கோடி கைப்பற்றி அதில் 10 கோடி செலவழிச்சு மிகான்னு அப்பா மகன் போட்டி. அப்பா ஒரு பக்கம், மகன் ஒரு பக்கம். அப்பா ஒரு பக்கம் ஜாகிறாரு, மகன் பிடிச்சாரு. இவர் கூட்டத்தை கூட்டி இவர் பண்றாங்க. வயசான காலத்துல அவர் ஒரு கூட்டத்தை கூட்டி நான் தான் இருக்கேன். எலெக்ஷனுக்காக எலெக்ஷன் முன்னாடி செய்ய மாட்டாங்க. எலெக்ஷன் பாருங்க, மாநாடு பாருங்க, ஆளுங்கட்சி மாநாடு, எதிர்கட்சி மாநாடு, எல்லாம் மாநாடு ஊர்வலம் போறாங்க. அதை செய்வோம், இதை செய்ய எல்லாம் சொல்லுவாங்க. எதற்காக? பணம் 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 காசுக்காகத்தான். மனிதனோ முகத்தை பார்ப்பார், தேவனோ இதயத்தை பார்ப்பார். கடவுள் பார்க்கிறார், மனுஷனுக்கு தெரியாது. இன்னைக்கு ஒரு நடிகர் பேசுறாரு, நான் அப்படி இப்படிங்கிறாரு. அப்ப பெரிய ஆள்பா, மக்களுக்கா பாடுபடுறாருன்னு மக்கள் முகத்தை மட்டும் பார்ப்பாங்க. கடவுள் இதயத்தை பார்க்கிறார். ஒரு ஆளு நான் அதை செய்த இதை செய்த இன்னும் தொடர்ந்து செய்வோம் அப்படிங்கிறாரு. அவர் என்ன செய்தாருங்கிறது மக்களுக்கு தெரியாது, கட்சிக்காரங்க தெரியாது, பொதுமக்கள் தெரியாது. ஆனா கடவுளுக்கு தெரியும். எதிர்கட்சியில் வந்தாரு, நான் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வோம் இவர் சொல்றாரு, எதிர்கட்சிக்காரர் சொல்றாரு. இவர் போராட்சியில் என்ன செய்தார் என்பது நமக்கு தெரியாது, ஏன்னா கடவுளுக்கு தெரியும். அடுத்து வந்து என்ன செய்ய போறோம், என்ன செய்யலாம் திட்டம் போடுறாங்க. அவன் இருதயத்தை கடவுள் தான் பார்க்கிற, மனுஷன் பார்க்க முடியாது. இந்த தமிழ்நாட்டின் அதிபதி முதலமைச்சர் உண்டாக்குவது கடவுள் கடவுள் கடவுள். ஏற்கனவே போட்டிருக்கானு ஜெயலலிதா மரணத்தை பற்றி சொல்லும்போது சொல்லியிருக்கானு. அந்தந்த காலத்தில் யார் முதலமைச்சர் கடவுள் முடிவு போடுறாரு. அதை என்று சொல்றாரு. ஜெயலலிதா மரணத்தை குறித்து பேசிய தேவநாயக கர்த்தர் தற்போது சசிகலா பற்றி அவர்கள் சசிகலா பற்றியும் பேசியிருக்கிறாரு. 2026 தேர்தலில் இவர் தான் வருவார். சோசியக்காரமாக அழைகிறாங்க. எல்லாமே சோசிய சொல்றாங்க, பூவா சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் தான் வருவாரு, அவர் வந்து கடகராசிக்காரு, அவர் சான்ஸ் இருக்கு அவர் சொல்றாங்க. சில சோசி சொல்றாங்க. முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் வருவாரு. ஒரு சிம்மராசின்னா ஒரு ராசி இருக்கு, அந்த லக்கணம் இருக்கு, இந்த லக்கணத்துக்கு அவர் வரான்னு சொல்றாங்க. கன்னிராசிக்குள்ள எடப்பாடி பழனிசாமி தான் முடிச்சு வருவாரு சில சோசி சொல்றாங்க. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, உதயநிதி தான் முயற்சி வருவாரு சில சொல்றாங்க. எல்லாமே ஜோதிடர் அனைவரும் அவருடைய கருத்தை கைப்ப சொல்றாங்க. ஆனா உலகத்திலேயே உள்ள பிரபல ஜோதிடர் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள், அவர் தான் உலக ஜனங்களுக்கெல்லாம் கடவுள். இஸ்லாமில் வணங்குகிற இறைவா அல்லாஹ் அவர் தான் கடவுள். கிறிஸ்தவ வணங்குகிற யெகோவா என நாமம் கொண்ட தேவனாய கர்த்தரே, இயேசு கிறிஸ்து கூப்பிட பிதாவே தேவனாய கர்த்தர் அவர் தான் கடவுள். இந்துக்கள் கூப்பிடுற தெய்வமே ஆண்டவரே கடவுள். அவர் தான், அந்த கடவுள் தான் முதலமைச்சரை முடிவு பண்ண வேண்டும் என்று சொல்றாரு. ஏன்னா 2021 தேர்தலில் யார் முதலமைச்சர் வருவாங்கிறத 2016 சொல்லிட்டாரு. மு.க. ஸ்டாலின் சொல்லி வந்தாரு. எபிசோட் போட்டிருக்கேன், பல எபிசோட் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த 2026 தேர்தலையுமே யார் அடுத்த முதலமைச்சர் தீர்மானிக்கூடியவர் என் தேவனாய் கர்த்தர் கடவுள் என்னன்னு சொல்லுவாரு. நான் சொல்றேன், நான் மாமலை இம்மாற்ற அடுத்து நான் பேசுறேன். நான் பாருங்க, இதற்கு முன்பாக என்னென்ன செய்தார், சோசியல் செய்யாததா, சோசியல் சொல்லாத செய்யாதா, கடவுள் சொல்றது செய்தார். எதை மரணத்தை குறித்து ஏற்கனவே எபிசோட் 123 நாள் 3/1/2016 போட்டிருக்கேன். நான் எபிசோட் பாருங்க, தொடர்ந்து அதே 123 எபிசோட்ல பார்ட் 2 இப்ப சொல்றேன். நான் பன்னீர்செல்வம் அவர்கள் பதவி ராஜினாமா செய்த பற்றியும், சசிகலா நடராஜன் அவர்கள் சிறைக்கு ஏன் சென்றார் என்பதை பற்றியும், என் தேவனாய கர்த்தர் கடவுள் ரன்னிங் கமெண்ட், கிரிக்கெட் கமெண்ட் சொல்லலாம் பார்த்தீங்களா, பந்தை எடுக்கிறார், பந்தை போடுகிறார், விக்கெட் விழுந்து விட்டது, போர்டு ஆயிடுச்சு, 4 வந்துருச்சு, 6 ரன்னிங் கமெண்ட். அதே மாதிரி எனவே தேவனாய கர்த்தர் கடவுள் 2016 பேசினாரு. அதைத்தான் நான் மாமலை நிமாட்ட பல விஷயத்தில் போட்டிருக்கேன். இப்பவும் பேசுறேன்னு தொடர்ந்து கேளுங்கள். பன்னீர்செல்வம் அவர்கள் பதவி ராஜினாமா, இது குறித்து என் தேவனாய கர்த்தர் கடவுளை கூடிய தீர்க்க தரிசனம். ஜெயலலிதா அவர்கள் 5/12/2016 மரணம் அடைகிறார்.
6/12/2016 அவர் தான் முதலமைச்சர். சசிகலா நடராஜன் மூலமாக கடவுள் தேர்ந்தெடுக்கிறார். சசிகலா நடராஜன் கருவி, அதை இயக்குவது கடவுள். கடவுள் தான் தேர்ந்தெடுக்க. முதலமைச்சர் வந்து பன்னீர்செல்வம் வரன்னு சொல்லி கடவுள் தேர்ந்தெடுக்க 6/12/2016 தேர்ந்தெடுக்கப்படுகிறது. 5/12 சேர்ந்த மரணம் 6 ஆகிறார். அவர் எப்படி பதவி ராஜ்யபாரம் என்பது தொடர்ந்து பார்க்கலாம். வெளியே இருந்தா ஆடியாக இருக்கா பண்ணுவோம், கலத்துல வாசி இருக்கா பண்ணுவோம். நான் சிறைக்குள்ள இருந்து பேசின கூட அந்த பன்னீர்செல்வத்தை பற்றியும் சசிகலா நடராஜன் பற்றியும் சிறைக்குள்ள இருந்தனால நல்லா ஆடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. கடவுள் சொன்ன வார்த்தையை நான் பேப்பரை குறிச்சு வச்சிருக்கேன், அதை நான் வாசிக்கிறேன். நான் அதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். தற்போது என் தேவநாயகர் கர்த்தர் கடவுள் பன்னீர்செல்வம் அவர்கள் பற்றி குறித்திருக்கிற தரிசனத்தை தொடர்ந்து பார்க்கலாம். 21/12/2016 என்று புலன் மத்திய சிறையில் இருந்த என்னிடம் என் தேவநாயகர் கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். இந்த தேசத்திற்கு என்று என்னால் கொடுக்கப்பட்டிருக்கிற தேசாதிபதி நாமம் பன்னீர்செல்வம். தமிழ்நாட்டுக்கு என்று கடவுளால் தான் கொடுத்த கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கிற முதலமைச்சர் பேரு பன்னீர்செல்வம், பன்னீர்செல்வம். இதுதான் 21/12/2016 சொன்னது. 21/12/2016 என்று காலை 8:40 மணி அளவில் புலர் மத்திய சிறையில் இருந்த என்னிடம் என் தேவநாயகர் கர்த்தர் கல்லூரி தீர்க்க தரிசனத்தை இப்போ கேட்கலாம். என்னால் தேசத்திற்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற தேசாதிபதி உன்னுடன் கூடவே இருந்து பணி செய்ய கடவுது. அவன் தற்காலிகமானவன். இது கடவுள் வார்த்தை. இதன் விளக்கம் என்னவென்றால், கடவுள் தான் கொடுத்தாரு. கடவுளால் தமிழ்நாட்டிற்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற பதவி எடுத்துட்டாரு. முதலமைச்சர் இந்த மாமனோடு கூட இருந்து பணி செய்ய கடவுது. அவன் தற்காலிகமானவன். தற்காலிகமானவன் தற்காலிகமானவன் சொல்லிட்டாரு. 21/12/2016 பதவி இருக்கிறாரு. 21/12/2016 தற்காலிகமானு சொல்லிட்டாரு. அதே இது அதே தேதியில 21/12/2016 மாலை 3 மணி அளவில் புலர் மத்திய சிறையில் இருந்த என்னிடம் என் தேவநாயகர் கர்த்தர் கடவுள் தீர்க்க தரிசனத்தை நீங்கள் கேளுங்கள். இந்த தேசத்திற்கு என்று என்னால் கொடுக்கப்பட்டிருக்கிற தேசாதிபதி நாமம் பன்னீர்செல்வம். இந்த பதவி அவனுக்கு தற்காலிகமானது. யார் சொல்ல முடியும்? கடவுள் வார்த்தை, பொன்னான வார்த்தை. தமிழ்நாட்டிற்கு என்று கடவுளால் கொடுக்கப்பட்ட முதலமைச்சர் பேரு பன்னீர்செல்வம். இந்த முதலமைச்சர் பதவி பன்னீர்செல்வத்துக்கு தற்காலிகமானது. கடவுள் சொன்ன வார்த்தை புரிச்சு வச்சுக்கோங்க. 5/12 எல்லாம் மரணம், 6/12 சசிகலா நடராஜன் மூலமாக பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படுகிறாரு. 21/12/2016 சொல்றாரு. ஆனால் 6/2/2017 முதலமைச்சர் பதவியை பன்னீர்செல்வம் ராஜினாமா பண்ணிக்கிறார். 2 மாசத்துல கடவுள் வார்த்தை 21/12/2016 சொல்றாரு. சொன்ன 47 நாட்களுக்குள்ளாக பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணிக்கிறார். 6/12/2016 முதலமைச்சராக பதவி இருக்கிறார். 6/2/2017 முதலமைச்சர் பதவி ராஜினாமா செய்கிறார். கடவுள் தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. யார் இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சராக என்பது முடிவு செய்வது என் தேவநாயகர் கர்த்தர் கடவுள். சசிகலா நடராஜன் இவரை பற்றி என் தேவநாயகர் கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் அனைத்துமே ரெக்கார்ட் பண்ண முடியலை. நான் புரட்சியில் இருந்தேன். சொன்ன வார்த்தையை குறிச்சு வச்சிருந்த சொன்னோன்னு குறிச்சிடுவேன். நான் அதான் வாசிக்கிறேன். நான் மற்றபடி எல்லாமே பார்த்துருப்பீங்க. நீங்கள் கூட போல மற்றவரை பற்றி பேசுகிற போல எல்லாமே ரெக்கார்டாக இருக்கும். வார்த்தை பேசுகிற வார்த்தை இருக்கும், தோபாஷ் ரெக்கார்ட் இருக்கும். இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியலை. நல்ல வார்த்தை நானே பேசுகிறேன். இப்போ சசிகலா நடராஜனை பற்றி என் தேவநாயகர் கர்த்தர் கடவுள் என்ன கூறிய தீர்க்க தரிசனங்களை தொடர்ந்து கேளுங்கள். நல்லா பொறுமையா கேளுங்க. ரன்னிங் கமெண்ட்ரி, கிரிக்கெட் கமெண்ட் மாதிரி கதை சொல்லியிருப்பாரு. 5/12/2016 ஜெயலலிதா மரணம் வந்து விடுகிறார். 6/12/2016 உடல் அடக்கம் செய்யப்படுகிறது. 7/12/2016 ஜபத்தின் போது என் தேவநாயகர் கர்த்தர் கடவுள் புலர் மத்திய சின்னது என்னிடம் சசிகலா நடராஜன் குறித்து கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். ஜபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் வல்லமை இறங்கி தேவ பாஷையில் சசிகலா நடராஜன் விரோதமாக முகத்தை வச்சுக்கிட்டு கடுமையாக பேசினார். தேவபாஷையில் பேசினார். அவசரம் சொல்லல. 7/12/2016 அவர் மேல பயங்கர கோபம். சசிகலா எதுக்காக கோபம் எனக்கு தெரியாது. கடவுளுடைய கோபம் சசிகலா மேல இருந்தது, சசிகலா நடராஜன் மேல இருந்தது. அதனால 7/12/2016 அந்த ஜபத்தின் போது கடுமையா தேவபாஷை பேசினா, தமிழ் அவசரம் சொல்லல. அதே மாதிரி 10/12/2016 10/12/2016 அந்த ஜபம் பண்ணும்போது தேவ பாஷையில் கடவுளா என்ன கூட இறங்கி சசிகலா இருக்க மாதிரி நினைச்சுக்கிட்டு அவருக்கு விரோதமாக சசிகலா நடராஜனுக்கும் ஒரு கணவனுக்கு விரோதமாக கையை ஆட்டி ஆட்டி கோபத்தை துண்டுமே கையை ஆட்டி 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 தேவபாஷை பேசினாரு. சசிகலா மேலையும் சசிகலா நடராஜன் கோபமாக தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அவங்கள பார்த்தேன். கண்ணுக்குள்ள அவங்க உருவம் தெரியுது. பார்த்து திட்டுறாரு.
எதுக்காக திட்டாங்க எனக்கு தெரியாது. கடவுள் சசிகலா நடராஜன் மேலும் அவருடைய நடராஜன் மேலும் கோபமா இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அதே மாதிரி 13/12/2000 ஜபத்தின் போது கடவுளா எனக்குள்ள இறங்கி சசிகலா நடராஜ் விரோதமாக கையும் மயிலுமா ஆட்டி கோபத்தோட தேவ பாஷையில் பேசினார். கடுமையா கோபத்தோடு பேசினார். சசிகலா நடராஜ் விரோதமாக என் தேவனாய் கருத்த கடவுள் இருக்கா என்பதை நான் தெரிந்து கொண்டேன். ஆரம்பிக்கிறாரு. 16/12/2016 புலல் மத்திய சிறையில் இருந்த என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் கூடிய தீர்க்கதரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். சசிகலா அவர்களை பற்றி ஆளுமை செய்ய நினைக்கிற அந்த ஸ்திரீயின் நாள் முடிவு வருகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரே வார்த்தை தான். ஆளுமை செய்ய நினைக்கிற அந்த ஸ்திரீயின் நாள் முடிவு வருகிறது. ஆளுமைனா தமிழ்நாட்டு ஆளணும் அப்படின்னு நினைக்கிற சசிகலா நடராஜனின் ஆயுள் முடிவு வருகிறது, மரணம் கொடுக்கப்படுகிறது. ஒரு வார்த்தை. இது என்ன அர்த்தம்னா, விளக்கம் என்னன்னா, அவர் மரண சீக்கிரம் கொடுக்கப்படுகிறது. அவர் என்ன நினைக்கிறாரு? தமிழ்நாட்டு ஆளணும்னு நினைக்கிறாரு. அவர் என்ன நினைக்கிறார் எனக்கு என்ன தெரியும்? நான் போய் மத்திய சிறையில் இருக்கிறேன்னு வெளியே இல்லை, பேப்பரும் பார்க்கல. அந்த அம்மா என்ன நினைக்கிறாங்கிறது மக்களுக்கும் தெரியாது. அவர் இப்ப இருந்து நினைக்கிறாரு. இதை பத்தான் சொல்றேன் நானு. மனிதனோ முகத்தை பார்ப்பார், தேவனோ இருதயத்தை பார்ப்பார். சசிகலா நடராஜன் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க பேச வசனம் பூராமே சசிகலா நடராஜன் என்ன நினைக்கிறாங்களோ அவர் கடவுள் என்ன சொல்றாரு. அந்த அம்மா அவங்க வீட்டுல இருக்காங்க, போஸ்கால இருக்காங்க, நான் போய் மத்திய சிறையில் இருக்கிறேன் ஏன்னு கடவுள் சொல்றாரு. மக்களுக்கும் தெரியாது, யாருக்கும் கட்சிகளும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ரொம்ப முக்கியமான வசனம், வார்த்தைகள் யாருக்கும் தெரியாது. ரகசியம் சொல்றேன் நான். இன்னும் போட்டேன்னா யாரும் பார்க்கல நினைக்கிறேன். திரும்ப சொல்றேன் நான். ஆளுமை செய்ய நினைக்கிற அந்த சிறி நாய் முடிவு வருகிறது. தமிழ்நாட்டை ஆளு நினைக்கிற சசிகலா நடராஜன் மரணம் கொடுக்கப்படுகிறது. 17/12/2016 மத்திய சிறையில் இருந்த என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் தீர்க்கதரிசனத்தை கேளுங்கள். ஸ்திரீயானவள் அவள் புருஷனுடன் சேர்ந்து வாழ கடவுது, அவளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட கடவுது. அருமையான வார்த்தை. இதன் விளக்கம் என்னவென்றால், சசிகலா நடராஜன் அவர்கள் அவர் கணவர் நடராஜனோடு சேர்ந்து வாழ கடவுது, சேர்ந்து வாழணும்னு சொல்றாரு. சசிகலா நடராஜனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட கடவுது. அதிமுக பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கப்பட கடவுது. இது யாருக்கும் தெரியாது. அந்த மனசுல நினைக்கிறாங்க, அதிகமா பொதுச் செயலாளர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அதை சொல்றாரு கடவுள் சொல்றாரு. அதிகாரம் அவளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட கடவுள் சொல்றாரு. அவங்க அதிகமா நினைக்கிறத கடவுள் என்ன சொல்றாரு, கொடுக்கப்படும் சொல்றாரு. 18/12/2016 கடவுள் என்ன சொல்ல தீர்க்க தரிசனம், சிறைக்குள்ள இருக்க சொல்ல தீர்க்க தரிசனம். ஸ்திரீயானவள் தனக்கு கொடுக்கப்பட இருக்கிற அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யாமல் தேசத்தின் நலனுக்காக பயன்படுத்த கடவுது. கடவுள் வார்த்தை. இதன் விளக்கம் என்னவென்றால், சசிகலா நடராஜன் அவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட இருக்கிற கொடுக்கல அதிகமா பதிவு ஆசைப்பட்டாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அந்த ஆசைப்பட்டு இருக்காங்க. கொடுப்பாங்க கொடுக்கப்பட இருக்கிற அதிகாரத்தை அதிகமா பொதுச் பதவியை துஷ்பிரயோகம் செய்யாம தவறான பாதையில் பயன்படுத்தாம தமிழ்நாட்டின் நலனுக்காக பயன்படுத்த கிடையாது. சொல்றாரு, ஆசைப்படுறார். அம்மா உனக்கு பொதுச் கொடுக்க போறாங்க, நான் கொடுக்க சொல்லிட்டேன். நான் பதவியை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு விரோதமா செயல்படாம கெட்ட வழியை பயன்படுத்தாம நல்லபடியா பயன்படுத்துங்க, தமிழ் நலனுக்காக பயன்படுத்துங்கன்னு கடவுள் சொல்றாரு. 20/12/2016 கடவுள் சொன்ன வார்த்தை. ஸ்திரீயானவள் அவளுக்கு கொடுக்கப்படக்கூடிய அதிகாரத்தோட வாழ கடவுது. சரியான வார்த்தை. இதன் விளக்கம் என்னவென்றால், சசிகலா நடராஜன் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அதிகமா பொதுச் பதவியோடே வாழ கடவுது. வேற பதவிக்கு ஆசைப்பட வேண்டாம், இந்த பதவியே போதுமானதுமா இவர் வாழமானு கடவுள் சொல்றாரு. என்கிட்ட சொல்றாரு. 21/12/2016 கடவுள் சொன்ன வார்த்தை. அந்த ஸ்திரீயானவள் தனக்கு கொடுக்கப்படக்கூடிய அதிகாரத்தோடு இவனோடு இணைந்து பணி செய்ய கடவுது. இவனோடுனா ஓ பன்னீர்செல்வம். இதன் விளக்கம் என்னவென்றால், சசிகலா நடராஜன் அவர்கள் அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய கொடுக்கல அதிகமா பொதுச்செயலாளர் பதவி கொடுக்கல, கொடுக்கப்படக்கூடிய ஆதிமா பொதுச்செயலாளர் பதவியோடு ஓ பன்னீர்செல்வத்தோடு இணைந்து பணி செய்ய கடவுள். சண்டை போடாம நீ ஆதிமா பொதுச்செயலாளர், நீ முதலமைச்சர் என்னோடு இணைந்து பணி செய்ய கடவுள்னு கடவுள் சொல்றாரு. விருப்பப்படுற என்ன சொல்றாரு. இது யாருக்கும் தெரியாது, பொதுமக்களுக்கும் தெரியாது, ஓ பன்னீர்செல்வம் தெரியாது, சசிகலா தெரியும், எனக்கு மட்டும்தான் தெரியும். 21/12/2016 மாலை 6 மணி சொல்றாரு. முதல்ல சொன்ன 3 மணி சொல்றாரு, இப்ப மாலை 6 மணி சொல்றாரு. கடவுள் சொன்ன வார்த்தை, சிறையில் இருக்கிற ஸ்திரீயானவளுக்கு கொடுக்கப்படக்கூடிய அதிகாரத்தோடு கூடிய பணி நிரந்தரமானது. முக்கியமான பாயிண்ட்.
சசிகலா நடராஜனுக்கு கொடுக்கப்பட இருக்கிற ஆதிம பொதுச்செயலாளர் பதவி நிரந்தரமானது. அவர் நிரந்தரமா பொதுச்செயலாளர். அந்த அம்மா நினைத்திருந்தால் நம்ம வேற எதுவும் நினைச்சாங்க. எனக்கு தெரியும், அம்மா நீ இருமா, உனக்கு ஆதிம பொதுச்செயலாளர் பதவி கொடுக்க சொல்றேன், கொடுப்பாங்க. அந்த பணி உனக்கு நிரந்தரமா இருந்தம்மா, வாழும்போது நீ ஆதிம பொதுச்செயலாளர் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னார் கடவுள். 21/12/2000 சொல்றாரு. அப்ப அந்த மாதிரி நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க? சசிகலா நடராஜன் ஆதிம பொதுச்செயலாளர் பதவியை முதலில் பெற்றுவிட்டு ஆதிம கட்சியை தன் கட்டுப்பாடு கொண்டு வந்து விட்டு முதலமைச்சர் பதவியை பெறலாம்னு நினைக்கிறாங்க. திட்டம் போடுறாங்க. இது கடவுள் தெரியும். நம்ம திட்டம் என்ன? முதலமைச்சர் பதவி தான் எடுத்து நான் கைப்பற்ற முடியாது. முதல்ல கொஞ்சமா ஆதிம கட்சியை கொண்டு வருவோம். ஆதிம பொதுச்செயலாளர் பதவியை மக்களை கொண்டு வந்து பொதுச்செயலாளர் ஆகிட்டு அப்புறம் முதலமைச்சர் ஆகலான்னு திட்டம் போடுறாங்க. இது கடவுள் தெரியும். ஏன்னா மனிதனோ முகத்தை பார்ப்பான், தேவனோ அவன் இருதயத்தை பார்க்கிறார். நம்ம சசிகலா நடராஜன் முகத்தை தான் பார்க்கிறோம். அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. பக்கத்துல யாருமே தெரியாது. நான் தூங்க அவங்க மட்டும் தெரியும். கணவர் சொல்லலாம், இல்லை டிடிவி தினகரன் சொல்லலாம், யாரும் முக்கியமாக சொல்லலாம். அம்மா நினைக்கிறது கடவுள் பார்க்குறாரு. அவர் இருந்ததை பார்க்குறாரு. என்ன சொன்னாரு? பார்த்த கடவுள் நினைச்சிட்டாரு. நம்ம பொதுச்செயலாளர் கொடுத்தோம்னா அதை வச்சுக்கிட்டு முதலமைச்சர் ஆசைப்படுறாங்க, அவங்க போய் நம்ம திரும்ப எப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னு தெரியும், கடவுள் தெரியும். இப்போ என்ன சொல்றாருன்னா 27/12/2010 கடவுள் சொல்றாரு. நல்லா கேட்டுப்பாங்க. அதிகாரத்தோட பணி செய்ய நினைக்கிற அந்த தெரியாதவனின் ஆய்வு முடிவு வருகிறது. அதுதான் அதிகமா பொதுச்செயலாளர் பதவி கொடுக்கணும்னு நினைக்கிற கடவுள் நினைச்சிருக்கிறாரு. நம்ம நினைக்கிறாங்க அது அதிகமா பொதுச்செயலாளர் பதவியை பெற்றுக்கிட்டு திரும்ப முதலமைச்சர் பதவியை வாங்கி ரொம்ப ஆட்சி செய்யலாம் தமிழ் தாராளம் நினைக்கிறாங்க. எத்தனை கடவுள் சொல்றாரு? அதிகாரத்தோட முதலமைச்சர் பணி செய்ய நினைக்கிற முதலமைச்சர் பணி செய்ய நினைக்கிற அந்த ஸ்திரீயான ஆய்வு முடிவு முயற்சி பண்றாரு. சசிகலா மரணத்தை கொடுத்துருவோம் முடிவு பண்ண கடவுள் முடிவு பண்றாரு. இன்னைக்கு 27/12/2016 சசிகலா மரணத்தை கொடுத்துருவோம். நம்ம முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுறாங்க. முதலமைச்சர் பதவி கொடுத்தா என்ன நடக்குன்னு தெரியும், கடவுள் தெரியும், தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும். தெரியாது எனக்கு தெரியல, தெரியும் அவங்க சொல்ல மாட்டாங்க, நான் சொல்ல மாட்டேன். கடவுள் தெரியும். முதலமைச்சர் பதவி ஜெயலலிதா இருக்கும்போது கூட இருந்து என்னென்ன சாதித்தார்கள் என்பது உலக மக்கள் தெரியும், தமிழக மக்கள் தெரியும், கடவுள் நல்லா தெரியும். 28/12/2016 என் தேவநாயகி கத்த கடவுள் புலர் மத்திய செல்லிருந்த என்னிடம் திருக்க தரிசனம் பின்வருமாறு: ஸ்திரீயானவள் அவளுக்கு கொடுக்கப்படக்கூடிய அதிகாரத்தோடு கூடிய பணியையே அவள் செய்ய கடவுது. அதிகாரம் செய்ய நினைத்தால் அவள் ஆயில நான் எடுத்து விடுவேன். கடவுள் வார்த்தை. அம்மா என்ன நினைக்கிறான்னு கடவுள் தெரியும். இதன் விளக்கம் என்னவென்றால், சசிகலா நடராஜன் அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய 28 இன்னும் கொடுக்கல 27 கொடுக்கப்படக்கூடிய ஆதிம செயலாளர் பொதுச் செயலாளர் பதவியை செய்யணும். அதிகாரம் செய்ய நினைச்சா அந்த பதவியை வச்சுக்கிட்டு முதலமைச்சர் அதிகாரம் செய்ய நினைத்தால் அவங்க ஆயுளை எடுத்துடுவேன், நான் மரணத்தை கொடுத்துருவேன் கடவுள் சொல்றாரு. மரணம் கொடுப்பேன்னு சொல்றாரு கடவுள். மிரட்டா தெரியுது. அம்மா அந்த திட்டத்தோடு இருக்கான்னு தெரியுது. வண்டி பாக்குறேன் சொல்றாரு. இந்த சூழ்நிலை 28 சொல்றாரு. 29/12/2016 பகலில் ஆதிமா பொதுச் செயலாளராக சசிகலா தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 29/12/2016 பகல்ல 10 மணியோ 12 மணியோ ஆதிமா பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படுகிறாரு. 29/12/2016 நள்ளிரவு 12:05 மணிக்கு என் தேவநாயகி கர்த்தர் கடவுள் புலல் மத்திய செல்ல இருந்த என்னிடம் குறித்திருக்க தரிசனம். ஸ்திரீயானவளுக்கு கொடுத்தாச்சு, காலை கொடுத்தாச்சு, நைட் பேசுறாரு. கொடுக்கப்பட்டிருக்கிற பதவி அவளுக்கு நிரந்தரமானது. அவளுக்கு நிரந்தரமானது. அர்த்தம் என்னவென்றால், சசிகலா நடராஜனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க காலில் கொடுத்தாச்சு, நைட் சொல்றாரு. அதிகமாக பொதுச்செயலாளர் பதவி அவர்களுக்கு நிரந்தரமானு சொல்றாரு. எவ்வளவு கடவுளுக்கு நம்ம மேல இறக்கம். அதிகமாக பொதுச்செயலாளர் பதவி கொடுத்து மரண நேரத்தை கொடுத்துருப்பாரு. நம்ம இருந்தாலும் எல்லாரும் அவங்க கட்டுப்பட்டு நடப்பாங்க. அதிகாரம் உள்ளவங்க அவங்க தான். முதலமைச்சர் பணிச்சும் பட்டு நடப்பாரு, மற்ற எல்லா அமைச்சரும் கட்டுப்பட்டு நடப்பாங்க அப்படின்னு நினைச்சுதான் கடவுளை ரொம்ப ஆசீர்வாதமா அதிகம் பொதுச்செயலாளர் கொடுக்க சொன்னாரு. இல்லை மறந்து கொடுத்துருப்பாரு. கடவுள் ஒருத்தர் மறந்து கொடுத்துருவாரு. நம்ம இருக்கணும் இருந்தால்தான் எல்லாம் அவங்க கட்டுப்பட்டு நடப்பாங்க சொல்லி அந்த பொதுச்செயலாளர் நிரந்தரமானது. அதை தவறான பயன்படுத்தாதீங்க, கட்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க அப்படின்னு அர்த்தம் சொன்னாரு. கொடுத்தாச்சு. 29 கொடுத்தாச்சு. 31/12/2016 புலல் மத்திய செல்ல இருந்த என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுளுடைய திருக்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். இத்தேசத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிபதியானவன் அதிகாரத்தோடு கூடிய பணி கொடுக்கப்பட்டவரோடு இணைந்து பணி செய்ய கடவுது. ஓபிஎஸ் புத்மி சொல்றாரு. இந்த விளக்கம் என்னவென்றால், தமிழ்நாட்டிற்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆதிமா பொதுச்செயலாளர் பணி கொடுக்கப்பட்டவரோடு
சசிகலா நடராஜனோடு இணைந்து சேர்ந்து பணி செய்யக்கூடாது. 2 பேரும் சந்தோஷம் பணி செய்யுங்க. அவரும் புத்திமதி சொல்றாரு, நமக்கு புத்திமதி சொல்றாங்க. 2/1/2017 2017 பறந்துருச்சு. 2/1/2017 என் தேவனாய கர்த்தர் கடவுள் மத்திய சிறந்த என்னிடம் குறித்த கேளுங்கள். தனக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தோடு கூடிய பணியை விட்டு தேசாதிபதி பதவியை தேடி வரை நினைக்கிற அந்த ஸ்திரீயின் ஆயுள் முடிவுக்கு வருகிறது. திருக்குறள் மாதிரி யார் பார்த்தா புரியாது. நான் விளக்கம் சொல்லணும். விளக்கம் என்னவென்றால், சசிகலா நடராஜன் என்று கொடுக்கப்பட்டிருக்கிற அதிமுக பொதுச்செயலாளர் பணியை விட்டுட்டு முதலமைச்சர் பதவியை தேடி வர நினைக்கிறாங்க. அவன் நினைக்கிறாங்க. இப்பதான் சொல்றேன், மனிதனோ முகத்தை பார்ப்பான், தேவனோ இடத்தை பார்ப்பான். முதலமைச்சர் பதவி ஆசைப்படுறான், யாருக்கும் தெரியாது. அவன் மட்டும் தெரியும். டிடிவி தெரியும், அண்ணனுக்கு தம்பிக்கு தங்கச்சிக்கு அண்ணனுக்கு சொந்தக்காரன் மட்டும்தான் தெரியும். கட்சிக்காரன் தெரியாது. கடவுள் தெரியும் என்ன சொல்றாரு. அவர் அதிகமாக பொதுச்செயலாளர் பதவி கொடுத்தான்ப்பா, திரும்பவும் முதலமைச்சர் பதவி ஆசைப்படுறாப்பா அப்படின்னு சொல்றாரு. அதனால அவளை ஆவியை நான் எடுப்பேன்னு சொல்றாரு. அந்த ஸ்திரீயின் ஆய்வு முடிவுக்கு வருகிறது, மரணம் கொடுப்பேன்னு சொல்றாரு. கோபத்தை என்ன சொல்றாங்க, கடவுளை என்ன செய்ய முடியும், பதவி நீக்க முடியும் இல்லை? ஆவி எடுக்க கடவுள் கதியா இருக்கு. உலகத்தை யாரா நம்புறாரு? டொனால்ட் தான் தான் பெரிய ஆள், உலகமே கண்டுபிடிக்காது. 1 நிமிஷம் ஆய்வு எடுத்துவார் கடவுள் நினைச்சா. விளாடிமிர் புட்டின் சுத்தி பெஸ்கார்டு பாடிக்கார்டு பயங்கர நெருங்க முடியாது, சுட முடியாது, குள்ளு பட முடியாது, நெருங்க முடியாது. அவ்வளவு பவர் உள்ளவரு. கடவுள் நினைத்தார் 1 செகண்ட்ல ஹார்ட் அட்டாக், அவ்வளவுதான். குண்டு துளைக்கா கார் அப்படியே நெருங்க முடியாது போயிட்டு இருப்பாரு. உள்ளுக்குள்ள குண்டு காரணம் இருப்பாரு. படத்துக்கு கடவுள் நினைத்தாலும் ஒரு ஹார்ட் அட்டாக், அவ்வளவுதான். கடவுளுக்கு எல்லா அதிகாரம் உண்டு, யார் மாறாதீர்கள். எந்த தேசத்தின் அதிபதியா இருந்தா பரவாயில்ல, தமிழ்நாட்டின் அதிபதியா இருந்தா பரவாயில்ல, அமெரிக்கன் அதிபதியா இருந்தா பரவாயில்ல, ரஷ்யன் அதிபதியா இருந்தா பரவாயில்ல, சீனாவின் அதிபதியா இருந்தா யாரா இருந்தாலும் கடவுளுக்கு பயப்படுங்கள். கடவுள் இருக்கிறார். அல்லாஹ் இறைவன், தேவனாகிய கர்த்தர், யெகோவா நாமம் கொண்ட தேவனாகிய கர்த்தர், பிதா, எல்லாமே இறைவன், தெய்வம், ஆண்டவர், எல்லாமே கடவுள் கடவுள் கடவுள். அவர் தான் 3 அதிகாரம் இருக்கு. அவர் என்னோட கூட இருக்கிறாரு. இந்த வார்த்தை கூட அவர் சொன்ன வார்த்தை நிறைவேற்றா இல்லையா? பாருங்க, சொன்னது நடக்கிறோம்னு சொல்றாரு. என்ற சசிகலா நடராஜன் இருதயத்தை பார்த்து உடல் மத்திய சிறந்த என்ன பேசுறாரு, மகனே இங்க பாடுறா, இந்த மாதிரி கொடுத்தா நினைக்கிறாங்களா சசிகலா நடராஜன் ஆவி எடுக்க போறேன்னு சொல்றாரு. ஆனா அந்த அம்மாவுக்கு மறந்து கொடுக்க கடவுளுக்கு இஷ்டம் இல்லை. நம்ம உயிரோடு இருக்குன்னு கடவுளுக்கு இஷ்டம், சித்தம், திட்டம். 3/1/2017 கடவுள் சொன்ன வார்த்தை. புள்ளர் மத்திய சிறன் நான் இருக்கிறேன், சசிகலா அம்மா போஸ்ட்காரன் வீட்டில் இருக்காங்க. கடவுள் என்ன பேசுறாரு, என்கிட்ட பேசுறாரு, புள்ளர் மத்திய பேசுறாரு. ஸ்திரியானவள் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தோடு கூடிய பணியோடு நிறுத்தி கொள்ளாமல் இத்தேசத்தின் அதிபதியோடு யுத்தம் செய்ய நினைத்தால் அவள் ஆளை நான் எடுத்து விடுவேன். சொல்லியிருக்காரு. அந்த அம்மாவுக்கும் அவருக்கும் சண்டை 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 ராஜமான் சொல்ல முடியாது. சொல்ல அங்க உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ரகல் நடந்துகிட்டு இருக்கு. அது யாருக்கும் தெரியாது, எனக்கு தெரிஞ்ச கடவுள் சொன்னாரு. அதெல்லாம் குறிச்சு வச்சிருக்கேன் நான். சசிகலா இந்த விளக்கம் என்னவென்றால், சசிகலா நடராஜன் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிற அதிமுக பொதுச்செயலாளர் பதவியோடு நிறுத்தி கொள்ளாமல் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தோடு சண்டை போட நினைத்தால் அவள் ஆயுத நான் எடுத்து விடுவேன். சண்டை போட நினைச்சாலும் ஆயுத எடுத்துடுவேன். ஒரே மாதிரி நினைக்கிறாங்க, சண்டை போடணும் ஓபிஎஸ் சண்டை போட நினைக்கிறாங்க. 3/1 நினைக்கிறாங்க, 3/1 நினைக்கிறாங்க. இப்ப நினைக்கிறாரு ஆவி எடுத்து சண்டை போடக்கூடாது, போட்ட ஆவி எடுத்து நினைக்கிறேன் சொல்றாரு. 15/1/2017 3/1 சொல்றாரு. 15/1/2017 ஒரு 12 நாள் பேசல. ஒரு 15/1/2017 சொல்றாரு. கடவுள் என்ன சொல்ற வார்த்தை, மத்திய இருக்க என்ன சொல்ற வார்த்தை, ஸ்திரியானவள் என்னால் இத்தேசத்திற்கு என்று கொடுக்கப்பட்ட அதிபதியோடு யுத்தம் செய்கிறாள். சசிகலா நடராஜனும் பன்னீர்செல்வம் சண்டை போட்டு இருக்காங்க. அதிகமா பொதுச்செயலாளரும் முதல் சண்டை போட்டு இருக்காங்க. என்ன சண்டை போட்டாங்கிறது யாருக்கும் தெரியாது, நெருங்கட்டும் தெரியும். நான் புகழ் மத்திய செயல் இருக்காங்க, எனக்கு என்னங்க தெரியும்? புகழ் மத்திய செயல் எனக்கு என்ன தெரியும்? கடவுள் வார்த்தை என் தேவனாகிட்ட சொல்ல என்ன சொல்றாரு, எங்க பாப்பா மகனே மகன் கூப்பிடாரு, குமாரனே நேசகுமாரன் கூப்பிடாரு. ஏசு கிறிஸ்துக்கு அப்புறம் உலகத்தை கூப்பிட ஒரே ஆளு நான் தான், மகனே குமாரனே. 2-3 குமாரன், ஒரு இயேசு கிறிஸ்து, அடுத்த உலகத்தை சாத்தான் பூமிக்கு வந்துட்டாரு. 3வது மகன் நான் தான். இந்த சிவமூர்த்தி என்ற ஜீவன் அம்சாவின் கிராமத்தை சேர்ந்த 9 முத்துக்குரப்பனான திருவை சேர்ந்த வெள்ளச்சேம ஆசிரியர் தங்கசிமான் மகனாகிய நான், சிறுத்தை வட்டத்தை சேர்ந்தவன், மாவட்டத்தை சேர்ந்தவன், தமிழ்நாட்டை சேர்ந்தவன், இந்தியாவை சேர்ந்தவன், உலகத்தை சேர்ந்தவன். நான் தான் கடவுளுடைய 3வது குமாரன், பூமிக்கு அனுப்பப்பட்டவன். அதான் இவன் பேசுறாரு. இதை நம்புறதுக்கு 1 சாட்சி போதும். சசிகலா நடராஜன் அவர்கள் இப்போ போய்ஸ் இருக்காங்க.
நான் போல மத்திய இருக்கேன், அங்க என்ன தெரியாது, ஓபிஎஸ் அவர் முதலமைச்சர் வச்சு வீட்டுல இருக்காரு, அவங்க ரெண்டு என்ன சண்டை இருக்கு எனக்கு தெரியாது என்ன சொல்றாரு. நல்லா கேளுங்க. 3/1 சொல்றாரு, அப்புறம் பண்ணா பேசல. 15/1/2017 சொல்றாரு, ஸ்திரீயானவள் என்னால் இத்தேசத்துக்கு என்று கொடுக்கப்பட்ட அதிபதியோடு யுத்தம் செய்கிறாள். சண்டை போடுறா, சண்டை எனக்கு தெரியும் சொல்றாரு. சண்டை போடுறா இருப்பா மகனே, பாருனா இந்த பொம்பளை சரியில்லடா, நாம ஆதிம போச்சு கொடுத்தாங்க முதல் இப்ப ஆசைப்படுறேன்னு சொல்றாரு. 18/1/2017 மத்திய சிறையில் இருந்த என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் குறித்த கருத்து சந்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். இத்தேசத்திற்கு என்று கொடுக்கப்பட்ட அதிபதியோடு யுத்தம் இருக்காங்க, யுத்தம் செய்கிற அந்த ஸ்திரீயின் ஆள் முடிவிட்டது. முடிவு பண்ணிட்டாரு. 18ஆம் தேதி 18/1 முடிவு பண்ணிட்டாரு. அவளுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தோடு கூடிய பணியானது போச்சால் பணியானது யார் கொடுக்க போறேன்னு தெரியல, சொல்லல அவரு. 18/1/2017 சசிகலா நடராஜன் அவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு மரணம் கொடுக்க கடவுள் தயாராக இருந்தாரு. 18/1/2017 அதன் அர்த்தம் சொல்றாங்க, என்னால் தேசத்துக்கு என்று கொடுக்கப்பட்ட அதிபதியோடு யுத்தம் செய்கிற அந்த ஸ்திரீ ஆய்வு முடிவுற்றது. அவளுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தோடு கூட பணியானது சொல்லலாம் பாடிட்டாரு. அர்த்தம் என்னவென்றால், கடவுளால் தமிழ்நாட்டுக்கு என்று கொடுக்கப்பட்ட அதிபதி தான் முதலமைச்சர் வந்து ஓப்பனிங் சொல்லுவோம். அவனோடு யுத்தம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த ஸ்திரீ சசிகலா நடராஜன் ஆயுள் முடிவுற்றது. முடிவுன்னு சொல்லிட்டாரு, முடிஞ்சு போச்சுட்டாரு. அன்னைக்கு மரணம் கொடுக்க முடிவு பண்ணிட்டாரு. அவளுக்கு கொடுக்கப்பட்ட அதிபதி பதவி யாருக்குன்னு சொல்லல. அந்த அளவுக்கு போயிட்டாரு. ஆவி எடுத்துருவோம், மரணத்தை கொடுத்துருவோம். 18/1/2017 மரணத்தை கொடுத்துருவோம். அது அந்த அம்மா சசிகலா நடராஜன் கேட்டா தெரியும், அன்னைக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததா, கடலுக்கு வந்ததா, எல்லாம் உடனே மோசமான தெரியும். கடவுள் முடிவு பண்ணிட்டாரு. அதுவும் போச்சு யார் கொடுப்போன்னு முடிவு பண்ணல. அப்புறம் 10 நாட்கள் சசிகலா நடராஜன் பற்றி கடவுள் பேசவே இல்லை. 18/1/2017 கடைசியாக பேசினது. அப்புறம் 27/1/2017 பேசுறாரு. இந்த இடப்பட்ட காலத்தில் என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது. 27/1/2017 அந்த முடிவு மாத்துறாரு. ஆவியை எடுக்கணும் முடியுமா? ஏன் சசிகலா நடராஜன் மரணத்தை கொடுக்கவில்லைன்னு தெரியாது. ஏதாவது சொன்னா மறந்து கொடுத்தாரு. சசிகலா நடராஜனுக்கு ஆயுள் முடிவுன்னு சொன்னாரு, ஆனால் மரணத்தை கொடுக்க இஷ்டம் இல்லை. ஆமா, உயிரோடு இருக்குங்கிற கடவுள் சித்தம் திட்டம் ஆயுள நீட்டு கூட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறார். இப்போ உயிரோடு இருக்காங்க, எதுக்குன்னு தெரியாது, கடவுள் தான் தெரியும். நினைச்சா அவங்க என்ன செஞ்சா அவனுக்கு தெரியும், நம்ம மக்களுக்கு தெரியும். நினைச்சா அவங்க ஆவி எடுத்து மரணம் கொடுத்துடலாம், உடனே கொடுத்துடலாம். பாவத்தின் சம்பளம் மரணம் கொடுத்துடலாம். ஆனால் கடவுள் கொடுக்கல, என்ன காரணம் எனக்கு தெரியாது. மரணம் கொடுக்கணும்னு சொல்றாரு, கொடுக்க மாட்டேங்கிறாரு, கொடுக்க இஷ்டம் இல்லை. அப்புறம் 10 நாள் பேசல. 18/1/2017 அப்புறம் பேசவே இல்லை. 27/1/2017 ஒரு 9 நாள் கழிச்சு என்ன பேசுறாரு. உச்ச நீதிமன்றத்திலிருந்து அவளுக்கு விரோதமாகவே தீர்ப்பு வரும், தண்டனை என்னால் கொடுக்கப்படும். அந்த அம்மாவுக்கு மரணம் கொடுக்குறது பாட்டாரு. வேணாம், மரணம் வேண்டாம், உயிரோடு இருக்கட்டும், அவன் ரொம்ப கஷ்டப்பட்டா, ஒரு சில கஷ்டப்பட்ட உயிரோடு இருக்கணும்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்திலிருந்து அவளுக்கு விரோதமாகவே தீர்ப்பு வரும், தண்டனை கொடுக்கும். எப்படி தெரியும்? எப்படி தெரியும் சொல்லுங்க. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்தது 14/2/2017. 14/2/2017 உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்தது 14/2/2017. கடவுள் சொல்றாரு 21/2/2017 ஒரு 18 நாட்கள் முன்பாக உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வர்றதுக்கு 18 நாட்கள் முன்பாக உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வருமானம் தெரியாது. தீர்ப்பு வரணும் ஒரு வாரத்துக்கு ஒரு 4 நாள் சொல்லுவாங்க. உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுப்பாருன்னு. உச்ச நீதிமன்ற தீர்ப்பே வரல. வழக்கு முடிஞ்சு தீர்ப்பு வருங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வரல. உச்ச நீதிமன்றம் யாராவது உச்ச நீதிமன்ற வழக்கு இருந்தாருன்னா பாத்தீங்கன்னா சொல்லுங்க. நீங்க என்னைக்கு சசிகலா நடராஜனுக்கு உச்ச நீதிமன்றத்திலிருந்து வழக்கு தீர்ப்பு தந்தை வழங்கப்படுகிறது எனக்கு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. ஃபைல் தான் பார்த்து சொல்லுங்க, நல்லமா இருக்கும், கமெண்ட்ல போடுங்க, நல்லமா இருக்கும். ஏன்னா 14/2/2017 உச்ச நீதிமன்றத்திலிருந்து சசிகலா நடராஜன் தீர்ப்பு வருது. ஆனால் 27/1 ஒரு 12 நாளுக்கு முன்பா சொல்றாரு. 27/1/2017 உச்ச நீதிமன்றத்திலிருந்து அவருக்கு விரோதமாக தீர்ப்பு வரும், தண்டனை என்னால் கொடுக்கப்படும். தீர்ப்பு வரும், ஒரு விஷயம், தண்டனை கொடுப்பேன்னு சொல்றாரு. கடவுள் தீர்ப்பு, கடவுள் தான் எல்லாம் முடிவு எடுக்கிறாரு. யார் பூமியில வாழணும், யார் முதலமைச்சரா இருக்கணும், யார் ஐஏஎஸ் இருக்கணும், கலெக்டரா இருக்கணும், யார் அதிகாரம் பண்ணணுங்கிற எல்லாம் முடிவு எடுப்பாரு. கடவுள் தான் மனசுல முடியாது. 2026 எலெக்ஷன் யார் முதலமைச்சர் கடவுள் தான் முடிவு பண்ணுவாரு. என்ன சொல்லுவார், நான் சொல்றேன் கேளுங்க. விளக்கம் என்னவென்றால், உச்ச நீதிமன்றத்திலிருந்து சசிகலா நடராஜனுக்கு விரோதமாக தீர்ப்பு வரும், தண்டனை கொடுக்கப்படும். தண்டனை என்ன கொடுக்கப்படும்? கடவுளை தண்டனை கொடுக்கப்படும். கடவுள் முடிவு பண்ணிட்டாரு. இன்னைக்கு 21/1/2017 4/2/2017 இவங்க முதலமைச்சர் முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. முதலமைச்சருக்கு லேப்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. முதலமைச்சருக்கு அது 29
2017 பொதுச்செயலாளர் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் முதலமைச்சர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. 4/2/2017 கடவுள் சொல்றாரு, இத்தேசத்தை ஆள நினைக்கிற அவளை எண்ணம் நிறைவேறாது. நெத்தி போட்டு அடிச்சார். தமிழ்நாட்டில் அர்த்தம் என்னன்னா, தமிழ்நாட்டை ஆள நினைக்கிற சசிகலா நடராஜன் எண்ணம் நிறைவேறாது சொல்லிட்டாரு. நீ முதலமைச்சர் மாட்டேன், நான் பாத்துக்கிறேன். அவர் எங்க இருக்காருங்க? நான் புலன் மத்திய சிலையில் இருக்கிற சசிகலா நடராஜன் அவங்க வீட்டுல இருக்காங்க, போஸ்டர் இருக்காங்க. பன்னீர்செல்வம் அவரு முதலமைச்சர் வீட்டுல இருக்காரு. எனக்கு என்ன தெரியும் கடவுள் சொல்றாரு. 5/2/2017 புலன் மத்திய சிலையில் இருந்த என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுளுடைய திட்டத்தை சந்தை கேளுங்க. இத்தேசத்தை ஆள்வதற்காகவே இந்நாளில் அவள் திட்டமிட்டு இருக்கிறாள். அவள் திட்டம் என்ன தடுக்கப்படும். அர்த்தம் என்னன்னா, தமிழ்நாட்டை ஆள்வதற்காகவே 5/2/2017 சசிகலா நடராஜன் திட்டம் போட்டு இருக்காங்க. அந்த அம்மாவோட திட்டம் கடவுளா தடுக்கப்படும். என்ன அர்த்தம்னா, 5/2/2017 தான் ஆதிமயமாக கூட்டத்தில் சசிகலா நடராஜன் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். எனக்கு தெரியாது, உள்ள இருந்தேன். சொன்னப்போ செய்தி பேப்பரை பார்க்குறேன். 5/2/2017 ஆதிம பொதுச்செயலாளர் வந்து எல்லாத்தையும் எம்எல்ஏ கூப்பிட்டு அவர் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அது லெட்டர் வாங்குறாங்க. எங்கள் முதலமைச்சர் லெட்டர் வாங்குறாங்க. லெட்டர் வாங்கிட்டு 6/2/2017 ரிசைன் பண்றாரு. போஸ்ட் பண்றாங்க. சண்டை போட்டு ரிசைன் பண்ணுறாங்க. அவர் 6/2/2017 ரிசைன் பண்ணி போயிட்டாரு. இதான் நடந்தது. 6/2/2017 அன்று புயல் மத்திய சிலைக்கு உள்ள இருந்த என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுளுடைய தீர்க்கதரிசனத்தை இப்போ நீங்க கேட்கலாம். ஸ்திரீயானவள் தேசத்தின் அதிபதியாவதற்காகவே முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள். அவள் எண்ணம் நிறைவேறாது. நீதியோடு நியாயத்தோடு கூடிய தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. நீதியோடு நியாயத்தோடு கூடிய தீர்ப்பு. என்ன அருமையான வசனம். கடவுள் தேவநாயக கர்த்தர் கடவுள் சொன்ன வார்த்தை. அர்த்தம் என்னன்னா, சசிகலா நடராஜன் தமிழக முதலமைச்சராகவே முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களது எண்ணம் நிறைவேறாது. சொன்ன வார்த்தை. அந்த அம்மா அவங்க வீட்டில் இருக்காங்க. ரிசைன் பண்ணிட்டாரு. ஆரந்தி ரிசைன் பண்ணிட்டாரு. சொன்ன வார்த்தை. நீதியோடு நியாயத்தோடு கூடி தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. தீர்ப்பு நீதிபதி குன்கா 2014 27/9/2017 நீதிபதி குன்கா கொடுத்த தீர்ப்பு நீதியோடு நியாயத்தோடு கூடிய தீர்ப்பு. சொத்துக்கு வழக்கில் எல்லாருக்கும் சசிகலாவுக்கும் எல்லாரும் தண்டனை கொடுத்தது நீதியோடு நியாயத்தோடு கூடிய தீர்ப்பு 2014. 1/5/2015 குமாரசாமி நீதிபதி, ஹைகோர்ட் நீதிபதி, கர்நாடக ஹைகோர்ட் நீதிபதி, அவர் தண்டனை கொடுக்கிறாரு. நீதிபதி குன்கா வந்து தண்டனை கொடுக்கிறாரு. நீதி கொடுக்கிறாரு. அநீதியான தீர்ப்பு, அநியாயமான தீர்ப்பு. ஏன்னா குற்றம் செய்தவர் தண்டனை கொடுத்தாச்சு. கடவுள் என்ன சொல்ற? உச்சநீதிமன்றம் என்ன சொல்ற? உச்சநீதிமன்றம் வந்து நீதியோடு நியாயத்தோடு தீர்ப்பு கொடுக்கப்படுங்கிறாரு. இதுதான் உண்மை. சொத்து குடிச்சிருக்காங்க. குமாரசாமி ஜட்ஜ்மெண்ட் தெரியல அவருக்கு, கண்ணில் மறைக்கப்பட்டு விட்டது. அவர் செய்திருக்க பாவத்துக்கு தண்டனை கடவுள் கொடுத்திருப்பார், கொடுப்பார், அனுபவிப்பார். உதய சொல்றேன். குமாரசாமி ஜட்ஜ் எங்க நம்பரால பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். உண்மை கடவுள் வார்த்தை சொல்றாங்க. கொடுத்த தீர்ப்பு விடுதலை தீர்ப்பு, அநியாயமான தீர்ப்பு, அநீதியான தீர்ப்பு. 7/2/2017 கடவுள் சொன்ன வார்த்தை. ஸ்திரீயானவளுக்கு சிறையிருப்பு கொடுக்கப்படுகிறது. குடிமன்ற சிறைப்பு கொடுக்கப்படுகிறது. அவள் பாவத்துக்குரிய மரணம் அவள் வைக்கப்படுகிறது. சிறையிருப்பு சசிகலா நடராஜனுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த அம்மா செஞ்ச பாவம், என்ன பாவம் செஞ்சா அவனுக்கு தெரியும், கடவுள் தெரியும். உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவன் என்ன பாவம் எனக்கு தெரியும், பார்த்தது சொல்ல முடியும். அந்த கடவுள் தெரியும், அந்த அம்மா தெரியும். அவளது பாவத்திற்குரிய மரணம் அவளுக்காக வைக்கப்படுகிறது. சசிகலா நடராஜன் செய்த பாவத்துக்குரிய மரணம் அவளுக்காக வைக்கப்பட்டிருக்கு. மரணம் எப்ப கொடுக்கப்படும் கடவுள் சொல்லுவார். 8/2/2017 இத்தனை சொல்லிட்டு வராரு. ஆனா உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு 14/2/2017 14/2/2017 8/2/2017 என் தேவனாய் கர்த்தர் கடவுள் மத்திய சிறந்த நீளம் குறிய தீர்க்கதரிசனம். இத்தேசத்தின் அதிபதி ஆக நினைக்கிற அவள் எண்ணம் நிறைவேறாது. உச்ச நீதிமன்றத்திலிருந்து ஸ்திரீயானவர்களுக்கு விரோதமாக தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. சிறை பழக்க உறுதியாகிறது. அவள் பாவத்தின் சம்பளம் மரணம் வைக்கப்பட்டிருக்கிறது. தெளிவா சொல்லிட்டாரு. விளக்கம் என்னவென்றால், தமிழகத்தின் முதலமைச்சராக நினைக்கிற ரிசைன் பண்ணிட்டார். நம்ம எம்எல்ஏ லெட்டர் வாங்கிட்டாங்க. முதலமைச்சர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா காரணம் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. இத்தேசத்தின் அதிபதி முதலமைச்சராக நினைக்கிற அவளை இன்னும் நிறைவேறாது. சசிகலா நிறைவேறாது. யார் தடுத்தாங்க? அம்மான்னு சொல்றாங்க. யார் தடுத்தா தெரியாது. ஓபிஎஸ் தடுத்தாரு, ஆளுநர் தடுத்தாரு, நபர் தடுத்தாரு, அவர் தடுத்தார், இவர் தான் சொல்றாங்க. சசிகலா அவர்களே, நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். நீங்க முதலமைச்சராவது தடுத்தது கடவுள் சாட்சி. நான் நீங்க கூறியிருக்கிறார், கூறிட்டார். நீங்க எல்லாம் முதலமைச்சர் போய் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. என் மகா சப் இன்ஸ்பெக்டர்
நம்ம முதலமைச்சர் பதவி இருக்கிற அன்னைக்கு என் மகன் பந்தோபஸ்து போறா சொல்லிட்டு போறா மனு சொல்லிட்டு போறா அப்பா தெரிஞ்ச அம்மா பதவி இருக்க போறாங்க நான் பந்தோபஸ்து போறேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னாப்ல. நான் சொன்னேன்ப்பா கடவுள் சொல்லியிருக்காருன்னு என்கிட்ட தான் சொல்றாருமா நம்ம கிடைக்காதுமா அப்படின்னு சொன்னேன். இல்லப்பா எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்கப்பா அதெல்லாம் மண்டலம் ரெடி பண்ணியாச்சு நாங்களாம் ரெடி பண்ண அவெல்லாம் பந்தோபஸ்து போறேன்னு சொன்னாங்க. ஆனால் கடவுள் சொன்ன வார்த்தை நிறைவேறியது. இத்தேசத்தை அதிபதியாக நினைக்கிற தமிழ் முதலமைச்சர் நினைக்கிற சசிகலா எல்லாம் நிறைவேறாது. உச்ச நீதிமன்றத்திலிருந்து சசிகலா நடராஜனுக்கு விரோதமாகவே தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. விடுதலை கிடைக்க நினைக்கிறாங்க, அவங்களுக்கு விரோதமா தண்டனை கொடுக்கணும்னு சொல்றாரு. சிறையிருப்பு அவளுக்கு உறுதியானது, சிறையிருப்பு சசிகலாவுக்கு உறுதியானது. தன்னே வரலங்க, திருப்ப சொல்லலைங்க, திருப்ப சொல்றதுக்கு முன்னாடி சிறையிருப்பு கொடுப்பேன் குடும்பம் கலை சொல்லிட்டு இருக்கிறாரு. அவருக்கு எப்படி தெரியும் விடுதலை குடும்பம் என்ன நிச்சயம்? கடவுள் வார்த்தை, கடவுள் தான் முடிவெடுப்பாரு. சிறைக்கு போகணுமா விடுதலை கடவுள் முடிவெடுப்பாரு. நீ சாகமா விடுதலை கடவுள் முடிவெடுப்பாரு. நீ முதலமைச்சாரமா கடவுள் முடிவெடுப்பாரு. நீ போச்சுதாரமா அதிகமா போச்சுதாரா கடவுள் முடிவெடுப்பாரு. எல்லாம் கடவுள். மரணம் கடவுள் தான். சிறையிருப்பு சசிகலாவுக்கு உறுதியானது. அவரது பாவத்தின் சம்பளம் மரணம் வைக்கப்படுகிறது. சசிகலா செய்த பாவத்தின் சம்பளம் மரணம் இப்போ வரைக்கும் அவங்களாம் வைக்கப்படுகிறது. என்னை கொடுப்பாங்க என்ன கடவுள் சொல்லுவாரு. தொடர்ந்து 9-2, 10-2, 12-2, 13 எல்லாரும் சொல்ற வார்த்தை. சிறியானவளுக்கு சிறையிருப்பு கொடுக்கப்படுகிறது. சிறியானவளுக்கு சிறைப்பு கொடுக்கப்படுகிறது. சசிகலா சிறையிருப்பு கொடுக்கப்படுகிறது. உச்ச தீர்ப்பா வரலங்க. 9 சொல்றாரு, 10 சொல்றாரு, 12, 13 சசிகலா சிறைப்பு கொடுக்கப்பட்டு சொல்லிட்டாரு. 14-2-2017 காலையில சொல்றாரு. நல்லா கேட்டுக்கோங்க. 14-2-2017 தீர்ப்பு வருகிறது. 14-2-2017 காலை 8:30 சொல்றாரு. 8:30 சொல்றாரு. அவனுக்கு விரோதமாக செயல்படுகிற அந்த ஸ்திரீக்கு சிறைப்பு உறுதியானது. தீர்ப்பே வரலங்க. காலை 8 தீர்ப்போட 10 வருதுங்க. 10 வருது. கடவுள் என்ன சொல்றாரு? பன்னீர்செல்வத்துக்கு விரோதமாக செயல்படுகிற சசிகலா நடராஜனுக்கு சிறையிருப்பு உறுதியானு சொல்லிட்டாரு. காலை 14-2-2017 காலை 10:30 மணிக்கு உச்ச நீதிமன்றத்திலிருந்து தண்டனை தீர்ப்பு வந்தது. சசிகலா நடராஜனுக்கும் மற்றவர்களுக்கும் தண்டனை உறுதியானது. முதலமைச்சர் பதவிக்கு ஏற்பாடு தயாராக இருக்காங்க. ஆனால் வித்யாச ராவ் இங்கே பம்பாய் போயிட்டாரு. அதை வித்தியாச வரம் தடுத்தது கடவுள் தான் தடுத்தாரு, வேற தடுக்கல. அதே 14-2-2017 மதியம் 2:30 சொல்றாரு. 10:00 தீர்ப்பு வருது, தண்டனை தீர்ப்பு வருது. 10:00 சசிகலா சிறையிருப்புன்னு தீர்ப்பு வருது. அதே மதியம் 2:50 அந்த கடவுள் பேசுறாரு. ஸ்திரியானவளுக்கு சிறையருக்கு கொடுக்கப்பட்டது தேசத்தின் நலனுக்காகவே. என்ன வார்த்தை பாருங்க. சசிகலா நடராஜனுக்கு சிறையிருப்பு கொடுக்கப்பட்டது தமிழகத்தின் நலனுக்காகவே. அர்த்தம் என்னன்னா, இவங்க முதலமைச்சர் ஆனாங்கன்னா ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் இருந்து என்னென்ன செய்யறாங்கன்னு கடவுள் தெரியும், தமிழ் மக்களுக்கு தெரியும் தெரியும். இப்ப முதலமைச்சர் ஆயிட்டாங்கன்னா என்னென்ன செய்வாங்க, தமிழ்நாடு என்ன பாடுபடும். ஆண்டனால கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. 1996 சொன்னார். 1996 பாட்ஷா பரவலான்னு சொன்னாரு ரஜினிகாந்த். 1996 பாட்ஷா பரவிழாவில் ரஜினிகாந்த் சொன்ன வார்த்தை நினைவூட்டுகிறேன். ஆண்டவனால கூட இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது சொன்னாரு. இப்ப தமிழ்நாட்டை ஆண்டவன் காப்பாற்றிருக்கிறா. ஆமா ரஜினிகாந்த் அவர்களே, ரஜினிகாந்த் பார்த்தா தெரிந்து கொள்ளுங்கள். நீங்க 1996 சொன்னீங்க, பாட்ஷா பரவிழாவில் சொன்னீங்க, அரசு திருமணம் ஏற்பட்டது. ஆண்டவனாக கூட தமிழ் மக்களை காப்பாற்ற சொன்னீங்க நீங்க. அப்ப ஜெயலலிதா ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி கொடுத்துருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனால அடுத்த எலெக்ஷன் வரும்போது கலைஞர் முதலமைச்சர் ஆனாரு. 96 ஜெயலலிதா, 96 2001 வரைக்கும் கலைஞர் முதலமைச்சர் ஆனாரு. நீ சொன்ன வார்த்தைனாலதான். ஆனா இப்ப கடவுள் காப்பாற்றிட்டாரு. கடவுள் காப்பாற்றிட்டாரு. ஆனாலும் இன்னொரு கூட இருக்கிறார். ரஜினிகாந்த் அவர்களை தெரிந்து கொள்ளுங்கள். உலக ஜனங்களுக்கெல்லாம் முறை கடவுள் என்ன கூட இருக்கிறாரு. அவர் சொன்ன வார்த்தை நீங்க வீடியோ பார்த்தா தெரிந்து கொள்ளுங்கள். அதனால காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னீங்க, ஆண்டவன் காப்பாற்றிட்டாரு. சொன்ன வார்த்தை அருமையான வார்த்தை. ஸ்திரியானவருக்கு 14-2-2017 தீர்ப்பு வந்த பிறகு மதியம் அந்த கூட்டு சொல்றாரு. ஸ்திரியானவருக்கு சிறையிருப்பு கொடுக்கப்பட்டது தேசத்தின் நலனுக்காகவே, தமிழ் மக்கள் நலனுக்காக. தமிழ் மக்களை காப்பாத்திட்டாரு. ஜோதிடர்களின் ஜாதக கணிப்பு தவறாகலாம், ஆனா என் தேவனாய கர்த்தர் கடவுளின் வார்த்தைகள் திருக்கத்தின் தவறாது, தாமமாக நிலைக்கும். நினைக்கும். இந்த சசிகலா நடராஜனை பற்றியும் பதவியை பற்றியும் நான் இருக்கேன் பல விஷயம் போட்டிருக்கேன். பார்க்க மாட்டேங்கிறீங்க. கடவுள் வார்த்தை பொன்னான வார்த்தைகள். எபிசோடு 7/1/8/2021 பார்ட் 1, எபிசோடு 7/5/8/2021 பார்ட் 2, எபிசோடு 8/8/2021, எபிசோடு 49 27/7/2023, எபிசோடு 50 1/8/2023, எபிசோடு 51 6/8/2023, எபிசோடு 82 14/6/2024,
இத்தனை எபிசோடுகளில் நான் வந்து நம்ம சசிகலா நடராஜா அவர்களை பற்றியும் பன்னிஸ்வரம் பற்றியும் கடவுளுடைய திருக்கதர்சனம் போட்டிருக்கேன். பாருங்க, இப்போ இந்த வீடியோ பாருங்க. கடவுள் இருக்கிறார், கடவுள் இல்லைன்னு சொல்றதெல்லாம் முட்டா அயோக்கிய பெருங்க. அவங்க நம்ம நம்பாதீங்க. கடவுள் இருக்கிறார், என்னோடு கூட இருக்கா. யார் கடவுள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மாமனித இம்மாற்று பார்த்தாலே கடவுள் யார், கடவுள் யார், இயேசு கிறிஸ்து யார் எல்லாம் போட்டிருக்கேன். நான் யாரும் போட்டிருக்கேன். நான் தேவனின் குமாரன், யாராலும் தடுக்க முடியாது. ஆதியிலே பரமண்டலத்தில் தேவனாய் கர்த்த கடவுளை கூட இருந்தவன் நான். முதல்ல படைக்கப்பட்டது கடவுள் தான் உருவாகிறாரு. அவர் முதல் படைச்சது இயேசு கிறிஸ்து. ரெண்டாவது உலகத்தை சாத்தான் பூமிக்கு அனுப்பிட்டா இருக்கார். ரெண்டாவது மகன் அவரு. மூணாம் மகன் நான் தான். பரமண்டலத்தில் அவர் கூட இருந்தவன் நான். அவர் பணியை செய்ய பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவோட பூமியில கூட இருந்தாரு. பணியை முடிச்சா இயேசு மேலே போயிட்டாரு. நான் பணி செய்ய வந்திருக்கிறேன். நான் சிவமூர்த்தி என்ற ஜீவன். நான் என்னை கடவுள் தான் பூமிக்கு அனுப்பியிருக்கிறாரு. நம்புங்கள் சிவமூர்த்தியாக இருந்த எனக்கு ஜீவங்கள் நாமம் விட்டார். என்னை சீசர்களாக 3 குழந்தைகள் கொடுத்தார். மூத்த மகளுக்கு சாந்தலட்சுமி ஜூலியானின் பேரிட்டார். இளையமலை சண்முகப்பிரிய பேர் சொல்றல, அவர் சாதாரண மாமிசா மனுஷி. மூன்றாவது மகனுக்கு சிவசங்கர் பெருவனுக்கு ஜோசப்னு பேர் சூட்டினார். எனக்கு சீசர்கள் 2 பேர். என் மூத்த மகள் சாந்தலட்சுமி சூலியானா, இளைய மகன் சிவசங்கர் ஜோசப் 2 சீசர்கள். இறைப்பற்றியை வந்திருக்கிறேன். நான் தேவனுடைய குமாரன். உங்களை அனைத்தும் தெரிந்து கொள்ளுங்கள். இனி வரும் 2020 தேர்தலில் அடுத்த முதலமைச்சர் யார் என்பதை முடிவு செய்வது மக்கள் அல்ல, கட்சி தொண்டர்கள் அல்ல. அந்த சொல்லுவாங்க ஐட்டுவீங்க, அவெல்லாம் கிடையாது. விளம்பரம் கிடையாது. உங்களுடைய அந்த தேர்தல் வாக்குறுதிலாம் கிடையாது. கடவுளா முடிவு கொள்வார். அடுத்த முதலமைச்சர் யார் என்பதை என் தேவனாய் கட்டளையிடம் கூறுவார். அப்ப நான் கூறுகிறேன், மாமனிதனை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். தற்போது பன்னிஸ்வரனை பற்றியும் சசிகலா நடராஜனை பற்றியும் என் தேவனாய் கட்ட கடவுளுடைய திருக்கதர்சனத்தை முன்னாக கூறிவிட்டேன். அனைத்தும் நிறைவேறி இருக்கிறது. என் தேவனாய் கட்ட கடவுள் கூறிய திருக்கதர்சனம் நிறைவேறியது. தொடர்ந்து பாருங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக அடுத்த எபிசோடில் என் மனைவியின் மரணத்தை குறித்து என் தேவனாய் கட்ட கடவுள் மரணத்துக்கு முன்பாக கூறினார். இப்படி மரணம் அடைந்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்த எபிசோட் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.